ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஹாரா vlogs. இந்த வீடியோவை பார்க்கணுன்னு நினச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் லைட் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்புனோம். ஆனால் பிரவீன் தான் வந்து வா நான் உன்னை ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஷாப்பிங்குன்னு சொன்னால் சொல்லவா வேணும், சந்திரமுகியாவே மாறிட்டியே அப்படின்னாங்க. சரி போகலாமேன்னு சொல்லிட்டு ஜெயநகருக்குள்ளே தான் போனோம். எங்களுக்கு அது கொஞ்சம் பக்கம். சரி அங்கேயே போய் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு போனோம். போனால் ரோடு ஃபுல்லாக அவ்வளோ லைட்ஸுங்க, மியூசிக் வேறு அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் அப்படியே பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். எங்கே போனாலுமே பார்க்கிங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தேடி பிடிச்சி கடைசியாக ஜெயநகர் மெட்ரோ பார்க்கிங்கிட்டே ஒரு கார் விடுற மாதிரி கொஞ்சமாக பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்துச்சு. சரின்னு அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வந்து அந்த கட்டில் மெட்ரோ ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் போன டைம் பார்த்திங்கன்னா இது ஒரு 7 o'clock இருக்கும். போன அந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவையான அந்த பேகு அண்ட் ஷூஸ், பெல்ட்டு, சாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறைய வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சேட் ஐட்டம்ஸும் இங்கே நிறைய இருக்குங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சேட்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். நிறைய நார்த் இந்தியன் சேட்ஸ் இந்த இடத்துல நல்லாவே கிடைக்கும். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நிறையா பேத்துக்கு வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டு சேட் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அது சூப்பராக இருக்கும் அவங்க சேட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அப்படியே நடந்து போனோம்னா இங்கே ஒரு மியூசிக் கான்சர்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்தோம். அங்கே என்ன லாங்குவேஜில் பாடுறாங்கன்னே தெரியலையே, கன்னடாவா ஹிந்தியான்னு புரியல. சரின்னு கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த டைம் வந்து இங்கே கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. எல்லோரும் கிறிஸ்மஸ் ஹாலிடேக்கு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. பார்க்கிங்க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிது. இல்லைன்னா ரொம்ப கஜகஜன்னு இருக்குங்க, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா சண்டே இல்லையா, ஸோ எல்லோரும் இங்கே தான் வந்திருப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நான் போய் பார்த்தது இந்த ஜாடி தான். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. ப்ளூ கலர், ஆரஞ்ச், க்ரீன், பிளாக்கு அண்ட் ப்ரௌன், யூஷுவலான கலர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது எல்லா ரேட்டும் பார்த்திங்கன்னா 100 rupees தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ். இதே நீங்கள் நான் வந்து மாரத்தள்ளி சைடு ஒரு டைம் வாங்கினேன். அங்கே எனக்கு வந்து 150, 200 சொன்னாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு பொறுத்த மாதிரி. பட் இங்கே எனக்கு வந்து ரொம்ப சீப்பாக கிடச்சிதுங்க. 100 rupees தான். நாளைக்கு எனக்கு எதாவது ஜாடி வேணுன்னா கூட இங்கே கூட வந்து வாங்கிக்கலாம் மாட்டேங்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஜாடியில் அவனில் வைக்கிற ஜாடி கூட இருக்குன்றது எனக்கு அவர் சொல்லி தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அது கேள்விப்பட்டதே இல்லை. அதான் அதோட ஸ்டாக் தீந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே ஒரு 2 ஜாடி வாங்கிக்கிட்டேன். எனக்கு ஒன்று, எங்கள் மதரின்லாக்கு ஒன்றுன்னு. அப்படியே நடந்து வந்தோம்னா பேக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி பேகு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். அந்த மெட்டீரியலை தொட்டு பார்த்து நான் ஃபீல் பண்ண மெட்டீரியல். பட் இந்த லெதர் இல்லை, ரொம்ப ரஃப்பானது இருக்கும் இல்லையா, அந்த மெட்டீரியல் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 100 rupeesன்னு தான் நான் வாங்கினேன் அங்கே வேறு ஒரு ஸ்பேஸில் மாரத்தள்ளியில். பட் இவங்க எனக்கு வந்து அதுவே 250ன்னாங்க. ரொம்ப ரேட்டு தான் சொல்லிட்டு நான் அதை வச்சுட்டு அப்படியே நடந்து வந்தோம்னா சேட் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் எதுவும் சாப்பிடல. அப்புறம் இந்த தோடு கடையெல்லாம் பார்த்தேன். இங்கே ஏகப்பட்ட தோடு இருக்குங்க. நிறைய கடைங்க இங்கே வந்து இருக்கும். நமக்கு பேண்டு, பேங்கிள், தோடு, கிளிப்பு, இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இங்கே வந்து கொட்டி வச்சுருப்பாங்க. நான் இந்த தோடு தான் வந்து எடுத்தேன், மல்டி கலரில். அதோட ரேட் வந்து 150. இங்கே நிறைய ஜும்காஸ் வெரைட்டி ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. நான் வந்து சென்னையில் ஜும்கா வாங்கினது ஜஸ்ட் 100 rupees தான். பட் இங்கே எனக்கு வந்து ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க இந்த செயின், அந்த லோட்டஸ் செயின்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா 150 rupees தான். பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வாங்கலை. பேங்கிள்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் வந்து ஒரு பிளாக் கலர் பேங்கிள் தான் எடுத்தேன். இதுதான் நான் ஃபஸ்ட் எடுத்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் பிரவீன் இது வேணால் ஒயிட் எடுத்துக்கோன்னு சொல்லி அதை எடுத்துட்டேன். அண்ட் இந்த செட்டோட ரேட் வந்து 350 சொன்னாங்க. இது நிறையா பேர் போட்டு நான் பார்த்துருக்கேன். அது நான் எடுக்கலை, ஆனால் நான் வச்சுட்டேன். அதே மாதிரி கேட்சப்ஸ் நிறைய வெரைட்டியில் இருந்துச்சுங்க. கிளிப்பு ரொம்ப அழகழகாக பனானா கிளிப்ஸு அண்ட் ஃப்ளவர் மாடலில் இந்த மாதிரி மாடல்லாம் நிறையா இருந்துச்சு தான். நான் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நான் இதெல்லாம் வந்து நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ணிக்கல. இந்த ஸ்டெட்டு, செயினெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். ஸோ ஸ்டெட்டு தான் எனக்கு ஜாஸ்தி. இந்த ஜும்காஸு, ஸ்டெட்டு இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப பிடிக்கும். தேவைன்னா இந்த ஹேர் கிளிப்ஸு, குஷி பின்னு இந்த மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அண்ட் அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு தள்ளு வண்டியில் வச்சுருப்பாங்க. நமக்கு கிச்சனுக்கு தேவையான அந்த உட்டன் ஸ்பூனு, இல்லை சில்வர் ஸ்பூனு, இந்த ஸ்பாஞ்சு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். கிச்சனுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் மோஸ்ட்லி 10 rupees, 20 rupees இந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து பேக் எல்லாமே வச்சுருக்காங்க. நாங்கள் அதை அப்படியே பார்த்துட்டே தான் போனோம். நான் வேறு எதுவும் வாங்கலை. என்னடா இங்கே கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்தா இங்கேயும் தோடு தான். அந்த ஆன்டிக் பீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி போஸ்ட்டு, அந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தேன், பட் ஆனால் நான் வாங்கலை. அதில் அழகழகாக கோட்ஸ்லாம் வச்சுலாம் எழுதியிருப்பாங்க சில இடத்துல.
அண்ட் இந்த மாதிரி பவு வச்சுருந்தாங்க. இது ஹேர் கிளிப்பு தான், ஆனால் நல்லா இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணல, பட் யூஸ் பண்ணுறவங்க வாங்கிக்கலாம். ரொம்ப சீப் தான், 100 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டெட் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அண்ட் இந்த பிரேஸ்லெட் வாங்கலான்னு பார்த்தேன், பட் வேணான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த பீகாக் டிசைன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு தான், பட் ஆனால் வாங்கலை. சரின்னு சொல்லிட்டு இந்த ஜுவல்லரி பாட்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு நினச்சேன், ஸ்டெட்டெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு. மீஷோவில் பார்த்தாலும் 150-200 தான் இருந்துச்சு. அந்த அண்ணன் போனோடனே இந்த சின்ன ஜுவல்லரி பாட்ஸ் பார்த்திங்கன்னா 150நாரு, பெருசு 200நாரு. பெருசு 200நாரு. நான் 150க்கு எனக்கு இந்த பெருசே கொடுங்க, 12 பேர்ஸ் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிக்கிட்டேன். அந்த அண்ணன் கொஞ்சம் லேட் ஆனதுனால இருட்டாயிடுச்சு, ஒரு 8:30 9 o'clock இருக்கும். ஸோ அப்போ அதனால் வந்து கொடுத்துட்டாரு. இதோட பார்ட் 2 வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு, பெங்களூரில் யாராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.